உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் விருச்சிக ராசி அவங்க பேசும்போதே அவங்க ரொம்ப கொஞ்சம் அவங்க அந்த ராசிக்கான ஒரு தன்மை இருக்கும். டக்குன்னு பேசிடுவாங்க, தேல் கொட்டுற மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு எந்த வயசுக்கு மேலே பயங்கர சூப்பராக இருக்கும், டாப் நாச்சாக இருப்பாங்கம்மா அப்படின்னு இருக்கா சார்? பொதுவாகவே நீங்கள் சொன்ன மாதிரி விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். இவங்க தேல் மாதிரி கொட்டுறாங்க கிடையாது, தேவையான விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள புரிய வைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. அதாவது மனசுக்குள்ள வச்சு வெளியே கொண்டு பேசக்கூடிய நபர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கிடையாது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். அதனால தான் நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய எதிர்வினைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு நம்ம விருச்சிக ராசி என்பர்களுக்கு உண்டு. ஸோ மனசில் பட்டதை சொல்லிட்டேன் சார், ஏன் சார் என்ன தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் செய்த சார் தப்புன்னு அந்த இடத்துல வாதாடுவாங்க. ஸோ அவங்க மனசு அந்த ஸ்டாண்டர்டான நிலையை நோக்கி போகணும், உறுதியாக இருக்கணுங்கிற தன்மை உண்டு. குற்றங்களை எளிதாக கண்டுபிடிப்பவர்கள். தவறுகள் அப்படின்னா விருச்சகத்துக்கு ஃபஸ்ட்டு தெரியுது தவறு தான், அதுக்கப்புறம் தான் ப்ளஸ். ஸோ அவங்க ப்ளஸ்ஸை சொல்லாமல் மைனஸை சொல்கிறாங்க. ஸோ அப்போ கூட இருக்கவங்களை பொறுத்தவரை என்னென்னா, இந்த பெருமையாக பேசுகிறவங்கள உயர்த்தி விடுவாங்க, உண்மையை சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தாழ்த்தி கொண்டே இருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் விருச்சகம் சிறு வயதிலிருந்தே போராடி 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 கிட்டத்தட்ட இவங்க லைஃப் ஸ்டைலில் ஒரு 28 வயசுக்குள்ளேயும் எல்லா விதமான போராட்டங்களையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் கடந்து தான் 29லேருந்து இவங்க 43 வயசுக்குள்ள ஒரு நல்ல அந்தஸ்தையும் நல்ல அங்கீகாரத்தையும் நல்ல ராஜயோகங்களையும் பெறக்கூடிய தன்மையில் அவங்களுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு வலிமையான ஒரு செயல்பாடை கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். விருச்சிக ராசியில் எந்த கிரகம் வலிமை இழக்குன்னா சந்திரன். சந்திரன் தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, வலிமை இழக்கிறார், அதாவது நீசம் அடைகிறார்னு சொல்லுவோம். ஸோ வலிமை இழக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்கள் உண்டு. குருவி நட்சத்திரமான விசாக நட்சத்திரம், அதுக்கடுத்து சனி பகவானி நட்சத்திரமான நம்முடைய அனுஷ நட்சத்திரம், ஸோ அதுக்கடுத்து நம்முடைய கேட்டை நட்சத்திரம், புதன் பகவான் நட்சத்திரம். ஸோ 3 நட்சத்திர அதிபதிகளுடைய குணாதிசயமும் உச்சகத்துக்கு இருக்கும். ஸோ இங்கே சந்திரன் வலிமை இழக்கிறனால இவங்க ஸ்டாண்டர்டாக இவங்க மனசை கேட்டு இவங்க செஞ்சாங்கன்னா வெற்றி. ஓகே, இவங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்கள்ட்ட ஐடியா கேட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அதில் குழப்பம் வந்துடும், போராட்டம் வந்துடும். இவங்க யோசித்த விஷயத்த இவங்க ஒரு வாரமாக உட்காந்து அல்லது ஒரு மாதமாக யோசித்து ஒரு பிளான் போட்டு வைப்பாங்க, இது கரெக்டாக போகும்னு நினைப்பாங்க. சரி, இருந்தாலும் யார்கிட்டயா 4 பேர்கிட்ட ஐடியா கேட்போமேன்னு கேட்டால் அந்த 4 பேரும் 4000 விதமாக பதில் சொல்லி விருச்சகத்தை செய்ய விடாமே பண்ணிடுவாங்க. சார் இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குல்ல சார், அந்த 3 நட்சத்திரங்களுக்குமே இந்த தன்மை பொருந்துமா சார்? 3 நட்சத்திரங்களுக்குமே இந்த தன்மை பொருந்தும். ஏன்னா நட்சத்திரங்களுக்கு சந்திரன் தானே அங்கே உள்ளே வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது 3 நட்சத்திரங்களுக்குமே இந்த இயல்பான ஒரு தன்மை இருக்கும். ஸோ இதில் சில நட்சத்திரங்களுக்கு குணாதிசயங்கள் கொஞ்சம் மாறும். இப்போ குருவோடைய நட்சத்திரம் இவங்க விசாகம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே யார்ட்டையும் கேட்குறது ரொம்ப குறைவு, கேட்டுட்டால் குழப்பம் வந்துடும். ஏன்னா குரு இல்லை, அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி செவிச்சிருவாங்க. ஆனால் யார்கிட்ட கேட்க ஆரம்பித்தப்பறம் நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை விசாக நட்சத்திரத்துக்கு உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயதுலேருந்து ஒரு 29 வயசுக்குள்ளே ஒரு வாய்ப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பை பிடிச்சி நான் ஜெயிச்சேன்னு சொன்ன விசாக நட்சத்திரக்காரர்கள் நம்ம விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட 60% அன்பர்கள் இருக்கலாம். ஆனால் 40% அன்பர்கள் நம்ம சொன்ன மாதிரி எதுனாலும் கொஞ்சம் 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு பண்ணுவோன்னு நினச்சி பண்ண போயிட்டு 42 வயசு வரையும் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன், போராட்டம் மட்டும்தான் சந்திச்சுருக்கேன் அப்படிங்கிற தன்மையில். ஆமாம், ப்ராப்பராக இவங்கள மட்டுமே யோசிக்கணும், பிறர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய இயல்பான குணமாக இருந்தால் கட்டாயமாக இவங்க வெற்றி பெற்றுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த அனுஷம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இவங்களுடைய இயல்பான தன்மை என்னென்னா சனி பகவானை நட்சத்திரமா. ஸோ இருந்தாலும் அந்த சந்திரன் வேறு வலிமை இழந்தனால
இருந்தாலும் ஒரு 4 பேர்ட்ட ஐடியா கேட்போம் அப்படின்னு போய் இவங்க நிறைய இடங்களில் அனுச நட்சத்திரக்காரர்கள் இளகிய மனசாக, அன்புக்கு ஏங்கக்கூடியவர்களாக, அன்பானவர்களை மட்டும் நேசித்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய அனுச நட்சத்திரம் தான் நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் சொல்கிறோம். இவங்க இருக்கிற இடத்துக்கு மகாலட்சுமி உண்டு. ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு பொக்கிஷங்கிறது கிடைக்கிறது ஒரு அரிது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அனுச நட்சத்திரம் ஒரு இடத்துல வேலை பார்த்தா சரி, அனுச நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் ஒரு கணவனாவோ அல்லது மனைவியாவோ ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு மகாலட்சுமி அம்சம் உண்டு. ஆனால் அனுச நட்சத்திரக்காரர்கள் அங்கே போனாலும் ஒரு சாதாரண ஒரு பன்மை உள்ள சாதாரண நபராகவே வேலை பார்க்குறது, சாதாரண ஒரு விஷயங்களை எளிதாக இயக்கக்கூடிய தன்மை தான் அவங்களுக்கு உண்டு. இந்த பிரம்மாண்டம், நான் யார் தெரியுமா அப்படின்னு இந்த அலாட்டா பண்ணி இதை அழட்டிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அலப்பறை கிடையாது. கேஷுவலாக போவாங்க. அனுசனாலே பார்த்தா தெரியும், ஏய் உன்னை பார்த்தாலே ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கியா, நீ ஆமாம் எப்படி உன்னால் இருக்க முடியுது, உன் பதவிக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லையே, சைக்கிளில் போகிறேன், பரவாயில்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் போய் பழகியிருக்கேன் அப்படின்னு அந்த சிறு வயதில் பட்ட அனுபவங்களை, தான் கட்ட கஷ்டங்களை இன்னும் மனதுக்குள் வைத்து கொண்டு மற்றவர்களை புரிந்து வாழக்கூடிய தன்மை தான் அனுச நட்சத்திரத்துடைய இயல்பான குணம். ஸோ இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 வயசுலேருந்தே வாழ்க்கையோட அர்த்தங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம யார், நம்ம எப்போ முன்னேறுவோம், நமக்கான ஒரு அந்தஸ்து எப்போ கிடைக்கும், பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் பேராக இருக்கணும், அந்த பேருக்கு புகழை கொடுக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய செயலாக இருக்கணுங்கிற. அப்போ இந்த அனுச நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது அந்த 22 வயசு நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா, அதுலேருந்து அப்படியே படிப்படியாக யோசித்து தன்னுடைய லைஃப்பை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கட்டாயமாக 36 வயசில் இவங்க பேரை சொல்லி இவங்க குடும்பம் அத்தனை பேரும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய அங்கீகாரம், ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்த ஒரு உயர்வான என்ன சொல்கிறேன்னா சிறப்பான செயல்பாடுகள் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் கொடுக்குங்கிறது உண்மை. ஸோ இவங்க மறுபடியும் மற்றவர்களுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி செலவிட்டாங்கன்னா 42 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த உயர்ந்த படிக்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியுங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கோட்டை கட்டி வாழ்வாங்க, கோட்டையில் வாழ்ந்துருவாங்களா சார்? அதாவது கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து பொதுவாகவே மனக்கோட்டை அதிகமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் இப்படி வாழணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த படிப்பு படிக்கணும், இந்த மாதிரி தன்னுடைய திருமண வாழ்க்கை நடக்கணும், இந்த மண்டபத்தில் நடக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே இது இப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்பட்டு ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய திங்கிங் எப்போயுமே கரெக்டாக இருக்கும். அது தப்புன்னு சொல்லவே முடியாது, நடக்கும். ஆனால் என்னென்னா மன உறுதியோடு செஞ்சாங்கன்னா நடக்கும். அதை வந்து இப்போ நான் செய்யலாம் நினைக்கேன், இது பண்ணலாம் நினைக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது நடப்பது என்பது சாத்தியம் என்பது குறைவு. அப்போ மனக்கோட்டை கெட்டுவது தவறல்ல, அந்த சிந்தனையை முழுமையாக செஞ்சால் கேட்டை உறுதியாக கோட்டை கட்டி வாழக்கூடிய தன்மை உண்டு. கிட்டத்தட்ட 22 வயசுலேருந்தே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய செயல்பாடில் ஒரு நிலையான தன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. இவங்களுடைய லைஃப்பில் சனி திசை முடியங்களையும், புதன் திசை முடிஞ்சு சனி திசை முடியங்களையும் கேட்டை உறுதியாக இவங்களுக்கான ஒரு வீடு கட்டுவாங்க, அல்லது 2 பெரிய வீடு கட்டக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப்பில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அப்போது இவங்க இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கும்பொழுது இவங்க இந்த கோவில் மட்டும் போயிட்டு வந்துட்டாங்கன்னா போதுமா, அமோகமாக இருக்கும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை போய் மனசார வழிபாடு செஞ்சு, அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் மகாலட்சுமி பார்க்காம இருக்க மாட்டேன். மகாலட்சுமி தாயாரை பார்த்து இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எல்லா விதமான அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். மகாலட்சுமி கோயிலுக்கு போகும்போது தாமரை பூ வாங்கிட்டு போய் கொடுத்து இவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி இவங்க அர்ச்சனை பண்ணாங்கன்னா அமோகமான வாழ்க்கை விருச்சகத்துக்கு உறுதியாகும். சார், இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வயது சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது, 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக, லக்ன அதிபதியின் ரீதியாக, தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்தி நாயகனுடைய
செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். ஸோ ஆமாம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20-30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்து தான் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லி. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம், சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம். சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமான வழிபாடு எப்பயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேர்களுக்கு இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷம் அடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா.